ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை இந்த ஷார்ட் டைமில். ஸோ டைட்டில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எஸ், ஐ ஹேட் அ கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஜான்வரி மந்தில். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இந்த ப்ரெக்னென்சி கண்டென்ட் பார்க்குறதுக்கே வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருக்காங்க. அண்ட் மோரோவர் இதை கோ த்ரூ பண்ணும்போது வந்து நானும் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து இதை ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். மேபி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ பேசிக்லி என்னாச்சுன்னா வந்து நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ட்ரிப்லாம் போயிட்டு வந்தோம். ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 days கழிச்சு வந்து வைகுண்ட ஏகாதசி வந்திருந்தது இல்லையா. அன்றைக்கி வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்திருந்தேன். அன்றைக்கி வந்து எம்டி ஸ்டமக்கில் நிறையா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங்லேருந்தே வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தது, எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்தது. மோரோவர் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லி நான் அன்றைக்கி ஃபாஸ்டிங் வந்து வைண்ட் அப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் விரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னமோ தெரியல, ஃபுட் எடுத்துக்கிட்ட உடனே வந்து வாமிட்டிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நானும் நினச்சிருந்தேன், என் ஹஸ்பண்டை சொல்லியிருந்தார், ஓகே எம்டி ஸ்டமக்கில் வந்து சாப்பிட்டேன் இல்லையா, ஸோ அசிடிட்டினால வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்கலாம், நான் பேண்டாப் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பேண்டாப் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு 2-3 டேஸாக வந்து எனக்கு சேம் ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நியூ இயர் வந்தது, நியூ இயர்க்கு வந்து கோயிலெலாம் போயிட்டு வந்திருந்தேன். ஒரு 2-3 டேஸாக வந்து கண்டினியூஸாக எனக்கு இருந்த சிம்டம்ஸ் வந்து வாமிட்டிங் சென்சேஷன், ப்ளோட்டிங், கிராம்ஸ் வர மாதிரி, காலெல்லாம் வந்து வலிச்சது. எனக்கே தெரிஞ்சது சம்திங் இஸ் அப்நார்மல் அப்படின்னு. நானும் நினச்சேன், ஓகே இந்த அசிடிட்டினால வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், சரி 2-3 டேஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் வந்து எனக்கே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்சி சிம்டம் மாதிரி இருக்கே, வை டோன்ட் வி டேக் அ யூபிடி டெஸ்ட் அப்படி தான் எனக்கு பிளிங்க் ஆச்சு. எனக்கு வந்து கம்ப்ளீட்லி இர்ரெகுலர் பீரியட்ஸ். என்னோடய லாஸ்ட் மந்த் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் வாஸ் 6 months அகோ. பீரியடே வந்து 6 months முன்னாடி இருந்தனால வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் டேட் இல்லை. ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. சரி நம்மளுக்கு பீரியட்ஸும் இன்னும் வரல, நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏர்லி மார்னிங் யூரினில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு ஷேடோ லைன் மாதிரி இருந்தது. எனக்கு அப்போவே வந்து தோணுச்சு, ஓகே திஸ் இஸ் லீடிங் டு சம்திங் எல்ஸ் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. அப்போ கொஞ்சம் வந்து நானும் வந்து கொஞ்சம் பேனிக் தான் இருந்தேன். இது என்னடா இது நம்ம சிலபஸ்லேயே இல்லையே, இது நம்ம பிளான்லேயே இல்லையே, இந்த வருஷம் இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ தான் வந்து ஒரு 2 years ஆச்சு, 2 years கூட இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 21 months ஆச்சு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி முடிஞ்சு. இப்போ நம்ம இதை பிளான் பண்ணவே இல்லையே, இது நம்ம சிலபஸ்லேயே இல்லையே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசிலேஷனில் வந்து இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதெல்லாம் இருக்காது, நம்ம பார்க்கலாம், இன்னொரு 2 days கழிச்சு ஹாஸ்பிட்டல் போகலாம், இதே மாதிரி உங்களுக்கு இன்டைஜஷன் ஃபீலிங் இருந்துச்சுன்னா அப்படின்னு. சரி நான் ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் நான் வந்து மார்னிங் யூரினில் வந்து செக் பண்ணுறேன். ஃபெயின் பாசிட்டிவ் லைன் இருந்தது. ஓகே ஃபெயின் பாசிட்டிவ் லைன் பார்த்துட்டோம். எனக்கு இட் வாஸ் நாட் லைக் அன் ஆசிலேஷன், இது வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை இல்லையா அப்படின்னு. பட் இது பிளானில் இல்லை இல்லையா, அதுதான் வந்து என் மைண்ட்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்தேன். ஏற்கனவே நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு, இதில் வந்து ப்ரெக்னென்சி எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் தான் வந்து இருந்தது. பட் அந்த ஃபெயின் பாசிட்டிவ் லைன் பார்த்துட்டு ஓகே ஒரு 2 days வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அந்த லைன் பார்த்தோன்னே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மறுபடியும் ஒரு 2 days கழிச்சு எனக்கு தோணுச்சு, சரி நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஃபெயின் பாசிட்டிவ் லைன் இருக்குதுன்னு. ஹவவர் இட் இஸ் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி வேணுன்றப்போ வில் ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். டாக்டர் கிட்ட போய் நம்ம மீட் பண்ணோம். ஏன்னா மெடிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க, எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த ப்ரெக்னென்சி ப்ரோக்ரெசிவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உடனே வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தேன். ஸோ டாக்டரும் அந்த கிட் பார்த்துட்டு ஓகே நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கணும்னு தேவையில்லை, ஏர்லி மார்னிங்கில் தான் எடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அன்றைக்கி நைட் ஒரு 8:30 போல் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வந்து 5 இருந்தது. ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து 5ன்னு இருக்குது, பட் வந்து யூபிடியில் வந்து ஃபெயின்ட் லைன் வந்து இருக்குது, மேபி இது ஏர்லி ப்ரெக்னென்சியாக கூட இருக்கலாம், நம்ம வந்து இன்னொரு 3-4 days வந்து பார்க்கலாம்,
ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் அந்த பீரியட் டேட் கூட இல்லை இல்லையா, இரெகுலர் பீரியட்ஸ்னால வந்து நம்மளுக்கும் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. இஸ் இட் அன் ஏர்லி ப்ரெக்னென்சி ஆர் வந்து இந்த வீக் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு கரெக்டாக பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ இருக்கா அப்படின்னு வந்து நம்மளால எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஒரு 4 days வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் வந்து வாங்க, பீரியட்ஸ் வந்துடுச்சுன்னா ஓகே, வரலன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீக் வந்து போச்சு. ஒரு 3 days கழித்து மறுபடியும் நான் யூபிடி டெஸ்ட் பண்ணேன். யூபிடி டெஸ்ட் பண்ணும்போது வந்து கிளியர் ஆகிருந்தது. ஸோ லைன் வந்து சப்சைட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம பிளான் பண்ணுறோமோ பிளான் பண்ணலையோ, பட் அந்த லைன் பார்த்துட்டு மறுபடியும் அது ஃபேடானது வந்து இட் வாஸ் குவைட் டிப்ரெஸிங். ஒரு 3-4 days வந்து எனக்கு மைண்ட் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நானே செக் பண்ணேங்க வீட்டில். 2-3 days கழிச்சு ஏர்லி மார்னிங் யூரினில் லைன் வந்து ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது டாக்டரும் வந்து ஓகே, இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ரெக்னென்சியாக இருக்கலாம். கெமிக்கல் ப்ரெக்னென்சினா என்னென்னா வந்து உங்களோட பாடியில் ஹெச்சிஜி லெவல் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த யூபிடி டெஸ்ட்டில் வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். பட் வித்தின் ஃபியூ டேஸில் அது எதனா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த எம்ப்ரியோ ப்ராசஸில் வந்து குரோமோசம்ஸில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுவே வந்து நேச்சுரலாக வந்து அது அபார்ட் பண்ணிவிடுமா. ஏன்னா வந்து சம் டிஃபெக்ட்ஸ் ஆர் தேர், இட் வில் நாட் லீட் டு அ ஹெல்தி ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி அது நேச்சுரலாகவே வந்து ப்ரிவெண்ட் ஆகும். அதனால கூட இப்படி அதனால தான் வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சின்றது வந்து ஒன்று நடக்கும் அப்படின்னு வந்து நான் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருந்தேன். டாக்டரும் அதே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஓகே, உங்களுக்கு தான் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, இன்னும் 21 months தானே ஆகுது, நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லி பீரியட்ஸ்க்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ பேசிக்லி என்னென்னா வந்து நம்மளுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். ப்ரெக்னென்சிக்கான எல்லா ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் நமக்கும் இருக்கும். பட் உங்களால் யூபிடி டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து நிறைய ஹோப்ஸ் வந்து வச்சுக்க வேணாம். அந்த வீக் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு வந்து எவ்வளோ லெவல் இருக்கணுமோ அந்த லெவல் பீட்டா ஹெச்சிஜி லெவல் இருந்துச்சுன்னா வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் ஹோப் தட் யுவர் ப்ரெக்னென்சி வில் கண்டினியூ. அது மட்டுமே இல்லை, நெக்ஸ்ட் 2-3 days வந்து செக் பண்ணும்போது எவ்ரி 48 hours to 72 hours வந்து பீட்டா ஹெச்சிஜி வேல்யூன்றது வந்து டபுள் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டபுள் ஆகும்போது வந்து இட்ஸ் அ குட் சைன் தட் யூ ஆர் ப்ரோக்ரஸிங் அ ஹெல்தி ப்ரெக்னென்சி, தட் வில் லீட் டு அ ஹெல்தி ப்ரெக்னென்சி அப்படின்னு. பட் இனிஷியலாகவே நீங்கள் செக் பண்ணும்போது இஃப் இட் இஸ் நாட் அன் ஏர்லி ப்ரெக்னென்சி, ரொம்ப ஏர்லியாக இல்லாமல் உங்களோட பீரியட் டேட்லாம் மிஸ் ஆகி ஒரு 40th day, 45th day அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. ஐ திங்க் தெர் இஸ் அ மார்க் அரௌண்ட் 25 or 30 something. அதை விட வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய வந்து ஹோப்ஸ் வச்சுக்க வேணாம். திஸ் வில் ஹேப்பன். இந்த தடவை இப்படி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு தட். பட் ஹவவர் இஃப் யூ கோயிங் த்ரூ அ கெமிக்கல் ப்ரெக்னென்சி, மீட் யோர் டாக்டர், கெட் யோர் சப்ளிமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களும் வந்து ப்ரிகாஷியஸாக அதுக்கு தேவையான அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ ப்ரெக்னென்சி. ஸோ எனக்கும் வந்து இனிஷியலாக ஒரு 10 days பக்கம் போல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே தான், இட் ஆல் ஹேப்பன்ஸ், நம்ம கையில் என்ன இருக்குது, கடவுள் கொடுத்தா வாங்கிக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வந்து டு நாட் லீவ் யோர் ஹோப். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுக்கு ஃபெயின் பாசிட்டிவ் லைன் வந்தாலும் இல்லை நல்ல பாசிட்டிவ் லைன் வந்தாலும் எது வந்தாலும் வந்து டிலே பண்ணாதீங்க, டாக்டர்கிட்ட போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்கேனில் நீங்கள் இனிஷியலாக போகும்போது வந்து எதுவும் தெரியலனாலும் மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, மெடிக்கல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது வந்து இட் வில் ஹெல்ப் ஃபார் எ ப்ரோக்ரெசிவ் ப்ரெக்னென்சி. அதனால தான் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ லைனை, யூ கோ டு டாக்டர் irrespective ஆஃப் வாட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து உடனே போகாதீங்க டாக்டர்கிட்ட, போட்டோ 3 months போட்டோம்லாம் கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. முன்னாடியே போனீங்கன்னா வந்து இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே வந்து அந்த ப்ரெக்னென்சி ப்ரோக்ரெசிவ் ஆகிறதுக்கான மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அதை கோ த்ரூ பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். Hope this video is helpful to someone out there. Thank you. Meet you in the next video. Bye bye.